வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல. ஒரு சிலருக்கு சுத்திலும் பொறாமை, ஒரு சிலர் வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் நிரம்பி கிடக்கும். அநீதியும் அநியாயமும் இழைக்கப்பட்டிருக்கும். அதை நினைச்சு நினைச்சு அழறீங்களா? நிறுத்துங்க. முதல் யுக்தி, உங்க கட்டுப்பாட்டுல எது இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த நினைச்சு புலம்பாதீங்க. மீண்டும் சொல்றேன், உங்க கட்டுப்பாட்டுல எது இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த நினைச்சு புலம்பாதீங்க. அது எந்த வகையிலும் பயன் தராதுன்னு தி லாஸ்ட் லெக்சருங்கிற புக்கில் பேராசிரியர் ராண்டி பாஷ் சொல்றார். அவர் தெளிச்சிருக்கிற மற்ற வெளிச்ச புள்ளிகளை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இரண்டாவது யுக்தி, அமெரிக்காவில் டிஸ்னி லேண்டுங்கிற உல்லாச பூங்கா ரொம்பவே பிரபல்யம். அங்க வேலை செய்யற யார்கிட்டையாவது போய் இந்த பார்க் எத்தனை மணிக்கு மூடுவாங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? எங்க பார்க் 8 மணி வரை திறந்திருக்கும். அதாவது பாசிட்டிவ்ல பதில் வருது. பூங்கா மூடப்படுகிற நேரமா முக்கியம், திறந்திருக்கிற நேரம் தானே முக்கியம். மற்றவங்க கிட்ட பேசும்போது பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எதிர்மறை சொற்கள் வேண்டவே வேண்டாங்க. பாசிட்டிவ் இருக்க நெகட்டிவ் எதுக்கு? மூணாவது யுக்தி, உங்களை யாராவது ரொம்ப விமர்சிக்கிறாங்களா, அறிவுரை சொல்றாங்களா? கவலையே படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் உங்க மேல நிஜமா அக்கறை இருக்குன்னு அர்த்தம். உங்களை கண்டுக்காம விட்டுட்டு ஒதுங்கி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பெரிய ஆபத்து இல்லையா? நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றீங்க, எதுவுமே சரியில்லை. பில் பே பண்ணும்போது கேஷியர் கிட்ட இட்லி கல்லு மாதிரி இருக்கு, தேங்காய் சட்னி பிடிக்குதுன்னு சொன்னா, இந்த ஆரோக்கியமான விமர்சனம் அந்த ஹோட்டலுடைய வளர்ச்சிக்கு பயன்படுமா பயன்படாதா? யோசிச்சு பாருங்க. உங்களை விமர்சனம் செய்யறவங்க தான் உங்க முன்னேற்றத்துக்கு துணைன்னு நம்புங்க. நாலாவது யுக்தி, உங்க கனவுகளை நீங்க நிஜமாவே எட்டி பிடிக்கிறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. அந்த கனவுகளை பின்தொடர்ந்து பயணப்பட்டாலே வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். பயணப்படுவதே ஒரு வெற்றி தாங்க. ஐந்தாவது யுக்தி, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதனோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். அதை விட்டுட்டு ஏனோ தானோன்னு அவசர கதியில ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்த்து வச்சா அதே பிரச்சனை வேறொரு ரூபத்துல தலை காட்டும். அதனால பிரச்சனையுடைய ஆணி வேற கண்டுபிடிச்சு அதுல ஆசிட் ஊத்தணும். அதுதான் நிரந்தர தீர்வாகும். ஆறாவது யுக்தி, எந்த மனுஷனா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு நல்ல குணமாவது இருக்கும். அதை தேடி பிடிச்சு பாராட்டுங்க. அப்புறம் அவங்க உங்களுடைய நிரந்தர நண்பரா மாறிடுவாங்க. ஏழாவது யுக்தி, ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க. கார் ஓட்டணும்னா உள்ள ஏறி உட்கார்ந்து ஓட்டினாதான் ஓட்ட வரும். நீச்சல் அடிக்கணுமா பயிற்சியாளரை வச்சுக்கிட்டு தண்ணியில குதிச்சேதான் ஆகணும். துணிந்தவனுக்கு தான் இந்த பூமியே சொந்தம்னு அடிச்சு சொல்றார் ராண்டே பாஷ் தன்னோட த லாஸ்ட் லெக்சருங்கிற புத்தகத்துல. இந்த 7 யுக்திகளையும் திரும்ப திரும்ப கேட்டு விழிச்ச புள்ளிகளா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இப்பதான் முதல் தடவை என்னோட சூரிய புத்திரன் சேனலை பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு மோட்டிவேஷனல் வீடியோவும் உங்களை வந்து அடையும்.